ராசி மண்டலத்திலே 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே சாமர்த்தியசாலிகள். தன்னை எப்பொழுதும் அழகுபடுத்தி வழிகாட்டியாக நிற்கக்கூடிய ராசி அன்பர்கள். ஆற்றல் மிக்கவர்கள், எதையும் கனிவாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். இவர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கம் முதலே நன்றாக இருப்பினும் மே மாதத்திற்கு பிறகு சற்று இறுக்கமான சூழ்நிலையை இருப்பதால் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் கைகூடும் வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் பரிபூர்ணமான வெற்றி கிடைக்கும். வருவாய் நிலை மே 14ஆம் தேதி வரை நிலவுகிறது. அதன் வருகிற நிலை எப்படி என்றால், பண வரவுகள் தாமதித்து வரும். இன்றைக்கி வர வேண்டிய பணம் இன்னும் 2 நாள் கழித்து வரும். ஸோ அதனால் இவங்களுக்கு குறித்த நேரத்தில் கை கொடுக்காமல் போகும். அதை இவங்களை நினைவில் வச்சுக்கணும். அதனால் இவங்களுடைய பேர் பாதிக்கப்படும். அதனால் முதலீடுகள் முற்பகுதியில் நல்ல நேரம் இருக்கும் பொழுது யோசனை பண்ணி செயல்படுறது நல்லது. ஏன்னா குரு மாற்றத்துக்கு இவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் போயிடுறாரு. அப்போ அனுகூலமான அமைப்பு கொஞ்சம் பின்தங்குது. அதனால் இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகஸ்தர்களுக்கு அனுகூலமான அமைப்புகளே இருக்குது. இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே இவர்கள் கடன்களை விரைவாக அடைக்க முடியும். அத்தகைய ஒரு சூழல்கள் ஏற்படுது. மன நிம்மதி இவர்களுக்கு மே மாதம் வரை நிறைவாக காணப்பட்டாலும் அதன் பிறகு குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் நிலவும். அதனால் விவாதம் பண்ணாமல் அதை காலம் போகும் பொழுது கனியும் என்ற எண்ணத்தோடு பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இவங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களை மற்றவர்கள் மேலே திணிக்க விரும்பக்கூடாது. மற்றவர்கள் இவங்களை சொல்கிறதை இவங்க ஏற்றுக்கிற அளவுக்கு இவங்களுடைய மனப்பக்குவத்தை வச்சுக்கிட்டால் மிகவும் நல்ல ஒரு சூழல் நிலவும். இந்த ஆண்டு இவர்களை பொறுத்த மட்டும் ஜூன் இருந்து டிசம்பர் வரை பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. யாரிடமும் வீண் வாதங்களை ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அது பணி புரிபவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலைகள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நாவடக்கம் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் மன நிம்மதி உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் ஏற்படும். 7 மாத காலத்திற்கு தேக ஆரோக்கியத்தில் அடிக்கடிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நேரம் தவறி மிட் நைட்டில் உணவு எடுக்கிறது, தூக்கம் இல்லாமல் அலையிறது, இதெல்லாம் குறைச்சிக்கணும். அப்போ தான் நிம்மதி ஏற்படும். பொருளாதார நிலைமையை வச்சு கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அதை ஏன்னா காலத்தால் பண வரவுகள் மாறுபடும். அப்போ நம்ம பேசிய வார்த்தைகளோ அல்லது பிரச்சனைகளோ மனசில் நின்றுடும். அதனால் வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. குடும்பத்தின் தேவைகள் அத்தனையும் வருவாய் குறைவாக இருந்து பூர்த்தி ஆகிடும். எளிதில் கைகூடும். கொடுக்கல் வாங்கல்களை நெருக்கடி தோன்றினாலும் மறைஞ்சிடும். அது கடைசி வரைக்கும் நீடிக்காது. சில தடைகளுக்கு பின்னாடி கொடுத்த கடனும் வரும், இல்லைன்னா கேட்ட கடனும் கிடைக்கும். 1க்கு 2 முறை போய் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிடும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதனால் வீண் சர்ச்சைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. பணியில் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதி குறையும், வேலை பளு அதிகமாகும். இருந்தாலும்
கடைசியான நிலைமை பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளுக்கும் சில தடைகள் ஏற்பட்டு பின்பு சரி செய்யப்படும். அதனால் நிதானத்தை தான் கடைப்பிடிக்கணும். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த மட்டும் பண வரவுகளில் தாமதம் ஏற்படும். ஆனால் எதிர்பாராத உதவி கிட்டும். மேலிடத்தினுடைய அனுகிரகம் இவங்களுக்கு கிடைக்கும். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கட்சிக்காக செலவு செய்கிறார்களோ அந்த வருமானமும் கிடைக்கும். பயணங்களில் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு வீண் விரயங்கள் அதிகமாகும். ஆனால் கால்நடையினால் இவங்க ஆதாயம் பெறுவாங்க. நடைகள் வருமானத்தை கொடுக்கும். அதனால் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் விவசாயிகள் விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லாமல் கால்நடைகளையும் கவனம் செலுத்தினா, அதாவது ஆடு கோழி வளர்ப்புகளில் கவனம் செலுத்தினா இந்த ஆண்டு இவங்களுக்கு ஏற்படுகின்ற செலவை சரி செஞ்சுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது. தாய் வழியில் தாய் மாமன்க தாய் சம்மந்தப்பட்ட உறவினர்கள் மூலயமா ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் முழு முயற்சியோடு செயல்பட்டால் தான் எடுக்க முடியும். இவங்களுடைய கவனம் இலக்கை அடையக்கூடியதாகவே இருந்தால் எல்லாருடைய பாராட்டையும் பெற்று முன்னேறுவாங்க. இவங்க சனிக்கிழமைகளில் பெருமாளை தரிசனம் செய்வது நல்லது. ஆண்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போய் வழிபடுதல் நல்லது. அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் மாதாவுக்கு பரிகாரங்களை செய்து கொள்வது நன்மை பயக்கும். மேலும் சிறப்பாக அமைய இவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாங்கன்னா இந்த ஆண்டு முழுமையான இவங்க அனுபவிக்க முடியும். பொதுவாகவே இவர்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலாபலன்கள் 100க்கு 50 மதிப்பெண்களை பெறக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். இருந்தாலும் எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் சுமூகமாகவே செல்லக்கூடிய ஆண்டாகவே இவர்களுக்கு அமைந்திருக்கு. எல்லாம் இனியதாக அமையட்டும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜெய் விஜய் பவ.